ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ தமிழ் டெய்லி ஒரு டாப்பிக்கில் இன்றைக்கி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பரிகாரம் அப்படின்னா திருச்சுற்று அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பரிகாரம் அப்படின்னா திருச்சுற்று, பிரார்த்தனை அப்படின்னா நேர்த்திக்கடன், பௌர்ணமி அப்படின்னா முழுமதி, மந்திரம் அப்படின்னா மறைமொழி. ஃப்ரெண்ட்ஸ், கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒன் டைம் குரூப் 2க்கு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நிறையவே சான்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸு. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மரண யோகம் அப்படின்னா தீய வேலை, மாதம் அப்படின்னா திங்கள், மிருகம் அப்படின்னா விலங்கு, முகூர்த்தம் அப்படின்னா நல்ல வேலை. ஸோ பாருங்கள், மரண யோகம் அப்படின்னா தீய வேலை, முகூர்த்தம் அப்படின்னது நல்ல வேலை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து மோட்சம் அப்படின்னா வீடு, எந்திரம் அப்படின்னா பொறி, யாத்திரை அப்படின்னா திருச்செலவு. ஸோ யாத்திரை போகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் திருச்செலவு. யுத்தம் அப்படின்னா போர். ஸோ தெரிஞ்சதை ஏதோ ஒரு ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியாததை 1 or 2 டைம்ஸ் படிங்க, ஒரு நோட் போட்டு எழுதி வைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு. யுத்தம் அப்படின்னா போர், ருசி அப்படின்னா சுவை, சீதோஷணம் அப்படின்னா தட்பவெப்பம், சுதந்திர நாள் விடுதலை நாள், சுத்த தமிழ் அப்படின்னா தூய தமிழ், சுயராட்சியம் தன்னாட்சி, சுபாவம் இயல்பு, சூரியன் கதிரவன் ஞாயிறு, சேஷ்டை குறும்பு, ஞாபகம் நினைவு, தற்காலிகம் நிலையில்லாத, தாகம் வேட்கை, திவசம் நினைவு நாள், தேதி நாள், நிபுணர் வல்லுனர், நிரந்தர வேலை நிலையான வேலை, பஞ்சாங்கம். பஞ்சாங்கம் அப்படின்னா நாளோதி அப்படிங்கிறது தமிழ் சொல் ஃப்ரெண்ட்ஸ். பஞ்சாங்கம் நாளோதி. பதிவிரதை அப்படின்னா கற்புடையாள், பதிவிரதை அப்படிங்கிறது கற்புடையாள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். பத்திரிக்கை இதழ், பந்தபாசம் அப்படிங்கிறது பிறவிக்கட்டு. ஸோ பந்தபாசம் அப்படிங்குவோம், பிறவிக்கட்டு. பாரம் சுமை, பாலகர்கள் சிறுவர்கள், பாணி கிரகணம் திருமணம், பிரச்சாரம் பரப்பு வேலை. ஸோ பிரசாரம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுதான்